வணக்கம். இது உங்கள் ஓம் சரவணபவ ஆன்மீக ஆலயம் சேனல் இலவச மாந்திரிக பயிற்சி. இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது சசிதேவி அப்சரஸ். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பல காணொளியில் பல மாந்திரிகவாதிகள் பலவிதமான சித்து முறைகளை சொல்லியிருந்தாலும் இந்த அப்சரஸை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. சொல்லியிருந்தாலும் ரொம்ப அரிதாக தான் இருக்கும். இதில் அப்படி என்ன ஒரு மிகப்பெரிய சிறப்புன்னா, இந்த அப்சரஸை சித்தி செய்து வைத்திருப்பவர்களுக்கு மாந்திரீக உலகத்தையே கொடுத்துவிடும். அதாவது திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்குன்னு ஒரு ராஜ்யம், பலவிதமான அற்புதங்களை செய்வாங்க. அவங்களுக்குன்னு சில விதமான மூலிகை, ரசம், பணம், ரசாயனம் இதெல்லாமே கொடுக்கும். அதை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய ராஜ்யத்தெல்லாம் அவங்க ஆட்டி படைப்பாங்க. நினைத்த காரியத்தை எல்லாம் செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சித்து முறை தான் இது. இதை எப்படி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அதாவது இந்த அப்சரஸை சித்தி செய்வதற்கு சில விதமான முத்திரைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த முத்திரையை கொண்டு தான் அப்சரசுகளை வசப்படுத்தி இருக்கிறார்கள். அதுக்கு சில விதமான மந்திரங்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஆவாகன மந்திரம், ஆவாகன முத்திரை இதெல்லாம் பயன்படுத்தி தான் செஞ்சுருக்காங்க. அது என்னென்னு ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம். அதாவது இந்த அப்சரஸை வசப்படுத்தக்கூடிய முத்திரை என்னென்னா, 2 கைகளோட முட்டியையும் 2 கரங்களையும் தாமரை மலர் திருப்புவதை போல் திருப்ப வேண்டும். அதாவது தாமரை மலர் தலை கவிழ்ந்து நிற்கும். சூரியனை கண்டவுடன், சூரிய ஒளி பட்டவுடன் அப்படியே சூரியனை நோக்கி அப்படி திரும்பும். அது மாதிரி இந்த 2 கைகளையும் திருப்ப வேண்டும். திருப்பி நடுவிரலால் 8 அப்சரஸ்களையும் ஆவாகனம் செய்வது போல் காண்பிக்க வேண்டும். அப்படி காண்பித்து கொண்டே முன்பக்கமாக நீட்டியிருக்கிற கையை 6 முறை சுற்ற வேண்டும். சுற்றி அப்சரஸ்களை வசமாக்கக்கூடிய அக்னி முத்திரை. அந்த அக்னி முத்திரை என்பது மோதிர விரலையும் கட்ட விரலையும் ஒன்றாக இணைப்பது. இந்த அக்னி முத்திரை செய்து கொண்டு, அக்னி முத்திரையை காண்பித்து கொண்டு கைகளை சுழட்டும் பொழுது இந்த முத்திரைக்கு எல்லா அப்சரஸ்களும் வசமாகி தாசியை போல் ஏவல் செய்ய காத்திருப்பார்கள், வந்து விடுவார்கள். இப்போ அதுக்கான ஆவாகன மந்திரம், இந்த ஆவாகனம் இந்த முத்திரை காண்பித்து செய்யும் பொழுதே அதுக்கான மந்திரம் சொல்லிக்கொண்டே தான் செய்யணும். தத் சனாத் சர்வ அப்சரா ஆகச்ச ஆகச்ச ஹூம் எய, இதுதான் அந்த ஆவாகன மந்திரம். இப்போ ஆவாகனம் பண்ணியாச்சு, அவங்கள அழைக்கிறதுக்கான முத்திரை காமிச்சு அழைக்கிறோம். இப்போ அந்த சக்தியை நம்ம கிரகிக்கணும். அப்போ இந்த கிரகிப்பதற்கு பேர் என்னன்னா சந்நித்தியம். இந்த சந்நித்தியம் என்பது இறையாற்றலை கிரகிக்கக்கூடியது. இந்த சந்நித்தியம் பண்ணும்பொழுது நறுமண புகையெல்லாம் போடணும், தூபதீபம் காட்டி இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் அந்த சக்தியை கிரகிக்கணும். அவங்கள தம் வசப்பத்தி இழுக்கணும். ஓம் சர்வசித்தி போகேஸ்வரி ஸ்வாஹா, ஓம் சர்வசித்தி போகேஸ்வரி ஸ்வாஹா, இந்த மந்திரத்தை சொல்லணும். இதை சொன்னதுக்கப்புறம் அப்போ கிரகிக்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்களுக்கு நேருக்கு நேராக பார்க்கணும். அபிமுக்கானம். இந்த அபிமுக்கானம் என்பது நேரில் பார்ப்பது, தரிசிப்பதுன்னு அர்த்தம். இந்த அபிமுக்கானம் அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லும்பொழுது நேரில் அவங்க தோன்றியே ஆகணும். அதுக்கான மந்திரம் என்னென்னா ஓம் காம பிரியாயை ஸ்வாஹா. இதுதான் அந்த அப்சரஸை நேரில் தோன்ற வைப்பதற்கான மந்திரம். அப்படியும் தோன்றவில்லை என்றால் குரோத மந்திரம், கோபப்படுத்தணும். அந்த மந்திரம் என்னவென்றால் ஓம் க்ரீம் ஆகட்ட கட்ட ஹூம் வ பட், இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை சொன்ன உடனேயே சொல்லி அழைக்கும் பொழுது வரவில்லை என்றால் அப்சரஸ்களுடைய தலை சுக்குநூறாக உடைந்துவிடும். இதுதான் அந்த முறை. இது உடனே வந்துவிடும். அடுத்தது வந்த அப்சரஸை செயல்பட விடாமல் கட்டி வைக்கணும். அதுக்கான மந்திரம் என்னன்றா ஓம் ஷபந்த ஷபந்த சதனு ஹூம் பட், இதுதான் அந்த மந்திரம், அப்சரஸை கட்டி வைப்பதற்கான மந்திரம். அடுத்தது அப்சரஸை வசப்படுத்தக்கூடிய மந்திரம் ஓம் சலசல வசம் ஆணைய ஹூம்பட், இதுதான் அப்சரஸ்களை வசப்படுத்தக்கூடிய மந்திரம். இது பொதுவாக எல்லா அப்சரஸையும் வசப்படுத்தக்கூடிய மந்திரம். இது பொதுவான மந்திரம். இது அதாவது ஆவாகனம் செய்து அழைத்து நேரில் பிரசன்னமாகுவதற்கான மந்திரங்கள் இது. இப்போ சசிதேவி அப்சரஸ் மந்திரம்,
சசிதேவி அப்சரஸை எப்படி நம்ம வசப்படுத்துறது? ஓம் சசிதேவி ஆகச்ச ஆகச்ச ஸ்வாகா. இந்த மந்திரத்தை மலையினுடைய முகடு உச்சியில் போய் லட்சம் ஊர் ஜபிக்கும் பொழுது சித்தியாகும். இதை பௌர்ணமி நாள் அன்னைக்கு செய்வது சிறப்பு. இதில் என்னென்னா, உங்களுடைய நிதிநிலையை பார்த்துக்கணும். விடிகிற வரைக்கும் நெய் தீபம் எரிய வேண்டும். அப்படி நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது விடியற்காலை கட்டாயமாக தேவி பிரசன்னமாகுவாள். அப்படி பிரசன்னமாகும் பொழுது சந்தன அர்க்கியம் பண்ண வேண்டும். இந்த அர்க்கியம் என்பது சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது நீரை எள்ளி ஊற்றுவது. அதுபோல் அந்த தேவி பிரசன்னமானவுடன் அவளை நோக்கி அர்க்கியம், சந்தன அர்க்கியம் வார்த்து அவளை அழைக்க வேண்டும். அர்க்கியம் என்றால் அழைப்பது, வரவேற்பது என்று அர்த்தம். அப்பொழுது நீங்கள் சாதகன் என்ன செய்யணும்னா, அந்த தேவி பேச ஆரம்பிப்பாள். உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது சாதகர் என்ன சொன்னால், எனக்கு நீ மனைவியாக வேண்டும் என்று சொன்னால் அந்த தேவி பணம், ரசம், ரசாயனம் தருவாள். அடுத்தது ராஜ்யங்கள் தருவாள். ராஜ்யம் என்றால் மந்திர ராஜ்யம், அதாவது மாயாஜால உலகம். படத்திலலாம் பார்த்துருப்பீங்க, திரைப்படங்கள்லாம். ஒரு அப்சரசு இவங்களுக்கு வசமானவுடன் ஒரு மாயலோகத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட விஷயமெல்லாம் நடக்கும். இந்த உலகத்தையே நீங்கள் மாயாஜால வித்தையால், அற்புதங்களால் ஆட்டி படைக்கலாம். மிகப்பெரிய விஷயங்களெல்லாம் நினைத்த நேரத்தில் நினைத்த காரியத்தை செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வித்தை தான் இது. செய்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த காணொளியில் நாம் சந்திப்போம்.